என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம் வியாதியையும் உன் நடுவில் நின்று விலக்கி விடுவேன் என்றீரே வியாதியையும் உன் நடுவில் நின்று விலக்கி விடுவேன் என்றீரே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். யாவரும் அம்பி எழுந்து நின்று பாடுவோமா? இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம் ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபமிலே ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபமிலே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலைவேளையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த காலைவேளையிலும் கூட ஆண்டவரை கொஞ்ச நேரம் பாடலை பாடி ஆராதிப்போம். வசனம் சொல்கிறது ஏசாயா 28:16 இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரிச்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், அதை விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். ஆண்டவரே நம்முடைய அஸ்திபாரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரே நம்முடைய வாழ்க்கையின் நங்குரமாக இருக்கிறார். அஸ்திபாரம்னா என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீடு கட்டும் போது முதல்ல போடுறது ஒரு அஸ்திபாரம். ஸோ நான் மியூசிக் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது அவங்களுக்கு சொல்கிறது அதுதான். மியூசிக்கில் மேஜர் ஸ்கேல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து மியூசிக்கில் பேசிக் மேஜரான பேஸ்மெண்ட்டே அதுதான். அது கற்றுக்கிட்டா தான் நம்ம மற்றதெல்லாம் வாசிக்க முடியும். ஸோ அதே மாதிரி பில்டிங்க்கும் பேஸ்மெண்ட்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திபாரம் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஒரு பழைய பாடல், ஆனால் மிகவும் அர்த்தமுள்ள பாடல், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். யாவரும் சேர்ந்து பாடி இந்த தேவனை ஆராதிப்போம். சியோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை என்ற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். சியோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சியோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சியோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சொல்லுங்க பாப்போம். அசையா என் நம்பிக்கை
கலங்கிடுவேனோ கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே அசையா என் நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே சாக்மாய் கரங்களை தட்டி சீயோனிலே நீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை சீயோனிலே சீயோனிலே நீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார் சீயோனிலே நீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை சாக்மாய் கரங்களை தட்டி பாடுவோமா என்றும் நம்பும் கண்மலை சீயோனிலே சீயோனிலே நீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும் வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும் விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன் விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன் இன்னொரு விஷயம் வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும் வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண விசுவாசத்தின் கரத்தால் அவர் வாக்கை நான் பற்றுவேன் விசுவாசத்தின் கரத்தால் அவர் வாக்கை நான் பற்றிடுவேன் கரங்களை தட்டி சொல்லுவோம் சீயோனிலே நீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை சீயோனிலே நீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே திரைவழியாம் தம் சரீரத்தினார் திறந்தாரை தூயவழி திரைவழியாம் தன் சரீரத்தினார் திறந்தாரை தூயவழி இன்னொரு விஷயம் மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே திரைவழியாம் தம் சரீரத்தினார் திறந்தாரை தூயவழி திரைவழியாம் தம் சரீரத்தினார் திறந்தாரை தூயவழி சேர்த்து சொல்லுவோம் சீயோனிலே நீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை
விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன். என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் சத்தமா உற்சாகமா பாடலாமா? என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன். என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன். என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. ஆண்டவர் நம்மை முடிவு பரியந்தம் நடத்த வல்லவராயிருக்கிறார். உற்சாகமாய் சேர்ந்து சொல்லுவோம், சீயோனிலே சீயோனிலே நீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே நீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழுப்பினாலும். புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழுப்பினாலும். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். வசனம் சொல்லுகிறது, நீ அறியாததும் நீ எட்டாததும் உனக்கு நான் தருவேன் என்று சேர்ந்து சொல்லுவோம். சீயோனிலே நீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஓ சீயோனிலே நீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஓ வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வே. உந்தன் சீரகுகளின் நிழலில் எங்களை என்றும் மகிழ செய்வே, என்றும் மகிழ செய்வே. தூயவரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா.
கிருபை தந்தீரையா. இயேசு ராஜாவின் பலனானி, அவரே நம்முடைய பலன், எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம இயேசு ராஜாவின் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த கண்மலை, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஓ வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சார்மாய் கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை அப்பா. உமக்கே எல்லா துதி, உமக்கே எல்லா கனமும் இந்த காலவெளியில் செலுத்துகிறோம். எங்களுடைய ஆராதனை அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஜெப சிந்தையோட சொல்லுவோமா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை
சொல்வோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சேராபீன்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு கொத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, சிங்காசனத்தில், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஒரு விசை ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஹalleluya, ஹalleluya. அவர் ஒருவர்தான் ஆராதனைக்குரியவர். நம்முடைய ஆண்டவர் ஒருவர்தான் துதிகளுக்கு பாத்திரர். ஹalleluya. அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவனாய் இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி இந்த காலை வேளையிலே அவருடைய பாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவனாய் இருந்தாலும் அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே அவருடைய கண்கள் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய மத்தியிலே உலாவுகிற தேவனாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆராதனையிலே அவர் பிரியப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவின தேவன் இந்த காலை வேளையிலே
நம்முடைய சபை நடுவிலே அவள் உலாவிக் கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை இந்த காலை வேளையிலே நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே நின்று தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம். நேரலையின் மூலமாக இதை பார்த்து ஆராதனையில் இணைந்திருக்கிறவர்களாக இருக்கலாம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் தம்முடைய ஆவியினால் நிரப்பி கொண்டிருக்கிறார். தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கும் பொழுது இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையிலே பலவிதமான ஆண்டவரே தீங்குகளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கலாம் அப்பா. பலவிதமான தீமைகளை அனுபவித்து வந்திருக்கலாம் அப்பா. சரீரத்திலே ஆண்டவரே, மனதளவிலே ஆண்டவரே, பல விதங்களில் ஆண்டவரே தீமைகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் இன்று இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே நீர் உலாவும் பொழுது ராஜா, நீர் எங்கள் நடுவிலே இருக்கும் பொழுதப்பா, இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே உடைய ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தீங்கை காணாதபடிக்கு ஆண்டவரே நன்மையினால் அவர்களை நீ நிரப்புவீராக ராஜா. ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நிரப்புவீராக ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. நிரப்பும் ஆண்டவரே. சரீர சுகத்தினால் நிரப்பும், ஆரோக்கியத்தினால் நிரப்பும் ஆண்டவரே அப்பா. நன்மைகளினால் நிரப்பும் ஆண்டவரே அப்பா. பொருளாதாரங்களினால் நிரப்பும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நிரப்பும் ஆண்டவரே. நிரப்புவீராக. பாத்திரம் நிரம்பி வழிய செய்வீராக அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். அப்படியே நாம் நின்ற வண்ணமாக நாம் நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே ஜெபத்திலே நாம் காணப்படுவோம். நம்முடைய தேசத்திலே அநேக காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். அநேக போராட்டங்கள், வியாதியின் அகோரங்கள், இன்னும் பல பிரச்சனைகள் தேசத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசம்தான், நம்முடைய ஜெபம்தான் நம்முடைய தேசத்தை சேமமாய் மாற்றும். நம்முடைய தேசத்தை விடுதலையாய் மாற்றக்கூடியது நம்முடைய ஜெபம்தான். இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். விவசாயிகளின் போராட்டங்கள் ஒரு பக்கம், அநேக மழையினாலே வெள்ளங்களினாலே பாதிக்கப்பட்டு அநேக காரியங்களை இழந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை. இந்த பொல்லாத வாதையினால் பாதிக்கப்பட்ட அநேகரை தங்களை அருமையானவர்களை இழக்க கொடுத்த சூழ்நிலை, பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் இருக்கிற சூழ்நிலை. அது மாத்திரமல்ல, இதற்கென்று போடப்படுகிற வேக்சின் மூலமாக கூட அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் கர்த்தர் தான் மாற்ற வேண்டும். இந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். நாம் போராடி செபிக்கலாமா? நம்ம எல்லாரும் செபிப்போம். இந்த ஜெபத்தை அருமையான எஸ்தர் முன்பதாக வந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களோடு இணைந்து நாம் செபிப்போம். இந்த கொரோனாவுக்காக செபிப்போம். அதற்காக போடப்படுகிற இந்த தடுப்பூசிகள் யாருக்கும் பாதிப்பை உண்டாக்கக்கூடாது. அதற்காக நம்ம ஜெபிப்போம். இந்த பொல்லாத வாதைகள் நிறுத்தப்படும்படியாக ஜெபிப்போம். தேசத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறும்படியாக, எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் சாதகமாய் மாற்றி தரும்படியாக நம்ம எல்லாரும் இணைந்து அருமையான மகளோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிரசனத்தை எங்கள் மத்தியில் நீர் நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாடல் மூலமாய் நீர் எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் எங்கள் தேசத்திற்காக நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்க பதில் தாருங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் எல்லா ஜெபத்திற்கும் உம்முடைய கண்கள் திறந்து
சிறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிப்பதுமாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் தேசத்திற்கு சேமத்தை தாரும் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தங்கள் ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் எங்கள் தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே ராஜா. அதே போல எங்கள் தேசத்திற்கு ஒரு செழிப்பான தேசமாய் மாற உதவி செய்யும் ராஜா. எல்லையில் எங்கும் சமாதானத்தை நீர் கட்டளையிடுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தில் காணப்படுகிற எல்லா வன்முறையான காரியங்கள் முற்றிலும் அகற்றப்பட்டு போட்டோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ராஜா. அந்த விவசாயிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அந்த விவசாய போராட்டத்திற்கு சீக்கிரமாக ஒரு முற்றுப்புள்ளி காணப்பட உதவி செய்யுங்க ராஜா. அவருடைய மனதின் எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள், வாஞ்சங்கள் எல்லாம் நிறைவேற்றுங்க ராஜா. சீக்கிரமாக ஒரு நன்மையான காரியத்தை, நன்மையான முடிவை எங்கள் கண்கள் காண ராஜா நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ராஜா. எல்லா பிரதம மந்திரிகளோடு, எல்லா மந்திரிகளோடும், எல்லா மினிஸ்டர்ஸோடும் நீங்க பேசுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருதய கடினமுள்ள மனதை எல்லாற்றையும் நீங்க மாற்றி போடுங்க வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. சீக்கிரமாக அந்த விவசாய மக்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்லதொரு ஒரு விடிவை காண நீங்க உதவி செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. விசேஷமாக இந்த கொரோனா வியாதிக்காக உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொரோனா வியாதி முற்றிலும் எங்க தேசத்தை விட்டு கடந்து போகட்டும் ராஜா. இப்பொழுது அதுக்காக வேக்சினேஷன் போடுகிறாள் ராஜா. அதற்காக எந்த பக்க விளைவும் காணாதவாறு ஆமென் அது ஒரு வெற்றிகரமாக காணப்பட உதவி செய்யுங்க ராஜா. மக்கள் இதனால் வந்து மரணம் அடைந்து போகாதபடி கர்த்தர் தாமே நீர் அனுக்கிரகத்தை கட்டளையிடுங்க. எங்க தேசத்துக்கு சேமத்தை தாருங்க. இந்த வேக்சினேஷன் மூலமா யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதவாறு தேவன் தாமே உடைய தூதர்களை கொண்டு அந்த டாக்டர்களோடும் அந்த போடுகிற மக்களோடும் உடைய கரம் இருந்து வழி நடத்தட்டும் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா ஊழியக்கால்கான் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் தேசத்தின் எல்லா ஊழியக்கால்கான் ஜெபிக்கிறோம் ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் தாமே எல்லா ஊழியக்காரும் அக்னி மயமான பாதுகாப்பை கட்டளையிடுங்க ராஜா. அவர்கள் செய்கிற எல்லா ஊழியத்திலும் உம்முடைய கரம் இருந்து வழி நடத்தட்டும். ஆயிரம் ஆயிரமாய் பெருக கர்த்தர் தாமே நீர் அனுக்கிரகம் பாராட்டுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. எங்க சபை ஊழியர்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கிராமப்புறத்தில் செய்கிற ஊழியர்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நல்ல ஒரு பாதுகாப்பை, நல்ல ஒரு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, ஒரு புதிய பலத்தை இந்த 2021 ஆண்டில் ஒரு புதிய பலத்தை கட்டளையிடுங்க ராஜா. வாக்கு தத்தத்தின்படி அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன தேவன் தாமே எல்லா ஊழியக்காலுக்கும் ஒரு புதிய அபிஷேகத்தை தந்து ஆசீர்வதிங்க. பல மடங்கு ஒரு விருட்சத்தை காண உதவி செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடத்தில் ஒரு ஆசீர்வாதமான வருடமாய் இருக்க கர்த்தர் தாமே நீர் அனுக்கிரகம் பாராட்டுங்க ராஜா. மற்றும் எங்கள் தேசத்தின் எல்லா பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பொருளாதார ஆசீர்வாதத்தில் ஒரு செழிப்பான தேசமா எங்கள் தேசம் காணப்பட உதவி செய்யுங்க ராஜா. எல்லாவற்றையும் சமூகத்தில் ஒப்பு கிடக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி நடத்த ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியினால் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நாம் நின்ற வண்ணமாக சங்கீதங்களை நாம் வாசிப்போம். நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 17. சகோதரர் மார்ட்டின் முன்பதாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பார்கள். நாம் அவர்களோடு இணைந்து நாம் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 17 சங்கீதம். மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 17 அதிகாரம். கர்த்தாவே, நீர் என் நியாயத்தை கேட்டுள்ளோம், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்துக்கொள்ளுகிறேன். என் காலடிகள் விடுவாதபடிக்கு என் அடைகளை உமது வழிகளிலே ஸ்திரப்படுத்தும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என்று உமது கரத்தினாலே தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உமது அதிசயமான கருவைகளை விளங்க பண்ணும். என்னை ஒடுக்கிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராணை பகஞ்சருக்கும் மறைவாக உம்முடைய சேட்டை நெடிலே என்னை காப்பாற்றும். நாங்கள் சொல்லும் பாதைகள் இப்பொழுதும் எங்கள் வளைந்து கொண்டார்கள். எங்கள் தரையில் தள்ளுபடி அவர்களுக்கு என் கண்கள் எங்கள் மேல் நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும்படி கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்குடைய கைக்கும்
உம்முடைய பட்டயத்தினாலே தப்புவியும். சேர்ந்து வாசிப்போம். நீதினால் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழித்துக்கும் பொழுது உமது சாயலிலே இருப்பேன். ஆமென் ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த காலை வேளையிலே தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நேரலையின் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் அப்பா. மனிதர்களுடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே கேட்கும்படியாக வரலப்பா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறதப்பா. உடைய வார்த்தைகளை கொண்டு அப்பா இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசும், எங்களை உயிர்ப்பியும், எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே இடைப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு காத்துக்கொள். காத்துக்கொள் என்ற இந்த தலைப்பிலே ஒரு 4 காரியங்களை வேகமாக உங்கள் மத்தியிலே பேசும்படியாக வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் இந்த உலக பிரகாரமான அநேக காரியங்களை நாம் பாதுகாக்கிறோம். நம்முடைய வீட்டை, நமக்குண்டான பொருட்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆஸ்திகள், இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இவைகளெல்லாம் நம்ம எந்தெந்த விதங்களிலே நாம் அவைகளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அவைகளை நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் காத்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்களை தான் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. முதலாவது நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். விலக்கி காத்துக்கொள். பாருங்க, முதலாவது நாம் பார்க்கிற ஒரு காரியம், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அப்போது இங்கே நாவுகளை, நம்முடைய நாவு, நம்முடைய வாய், நம்முடைய உதடுகளை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஏனென்றால் நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே அநேக நேரங்களிலே நாம் கரைப்படுத்தப்படுகிறோம். வசனம் சொல்லுகிறது, 39ஆம் வசனம் அதிகாரம் சங்கீதத்திலே 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நாவினால் பாவம் செய்யாத படிக்கு என் வழிகளை காத்து கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்று சொல்லி அங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாவு நமக்கு பாவம் செய்ய, நாவின் வார்த்தைகளினாலே நாம் என்ன செய்து விடுகிறோம்? அநேக நேரங்களிலே பாவம் செய்து விடுகிறோம். வேதத்தில் அநேக வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம், அநேக காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அநேக வசனங்கள் சொல்வதற்கு நேரமல்ல, நேரம் நமக்கு போதாது. ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். கரைப்படுத்தப்படுகிற நம்முடைய நாவுகள் என்ன செய்கிறது? 5ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். பாருங்க, நம்முடைய நாவுகள், நம்முடைய உதடுகள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நம்முடைய அவர்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். நாவு என்ன செய்கிறது? இச்சகம் பேசுகிற ஒரு நாவாக இருக்கிறது. அடுத்தபடியாக ஒரு அதே சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. பாருங்க, வாயில நம்ம இச்சகம் பேசுகிறோம். நம்முடைய வாயினால என்ன செய்கிறோம்? சபிக்கிறோம். வாயினால அக்கிரமமான காரியங்களை நாம் பேசுகிறோம். அதற்கு பிறகு நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாய்களிலே தீவினை,
அக்கிரமான காரியங்கள் இவைகள் எல்லாம் இருக்கிறது. இதனால தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய வழிகளை என்ன செய்ய வேண்டும், நாம் காத்து கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் நாம் பதறி பேசுகிறோம். சில சந்தர்ப்பங்களில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதையே நாம் மறந்து போய் சில வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். சிலரை நாம் சபிக்கிறோம், அக்கிரமமான வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். இவைகள் எல்லாம் நம்மை பாவத்திற்கு உட்படுத்துகிற காரியங்களாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். நாவு எப்படிப்பட்டது? அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி போதும். பாருங்க, முழு சரீரத்தையும் கரைப்படுத்தக்கூடியது எது? நம்முடைய நாவு. ஆகவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது, நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அநேக நேரங்களில் சிலர்லாம் நிறைய பேசுவாங்க. பேசியே அவங்க சொல்லுகிற வார்த்தை, எங்கள் நாவினால் நாங்கள் மேற்கொள்வோம். அவருடைய நாவு தான் அவங்களுக்கு ஆண்டவன். எங்களை மேற்கொள்வது யார் என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய வாயினால் என்ன செய்கிறாங்க? பெருமையானவைகளை பேசுகிறதை பார்க்கிறோம். நிறைய வசனங்கள் உண்டு. அவருடைய வாயின் கீழ் சர்ப்பங்களைப் போல விஷம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக கொடுமையான காரியங்களால் நிறைந்திருக்கிறதா நம்முடைய நாவு. இந்த நாவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால், இந்த நாவை நாம் காத்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. போதும். பாருங்க, நம்முடைய நாவை நாம் பொல்லாப்புக்கு நாம் விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்றால், கபட்டு வசனிப்புக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது, அவருடைய வசனம் நம்முடைய நாவில் இருக்க வேண்டும். அவருடைய வசனம் நம்முடைய நாவில் இருக்க வேண்டும். நம்முடைய நாவில் அவருடைய வசனம் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய வசனங்களை நாம் கேட்கிறவர்களாய், அவருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறவர்களாய், நாம் அதன்படி நாம் நடக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது தான் எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்வோம்? வசனங்களை நாம் சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேற்கொள்வோம். அநேக காரியங்களை நாம் மேற்கொள்ள முடியும். நம்ம வாய்களிலே தீவினையான காரியங்கள் வராதபடிக்கு, அக்கிரமமான காரியங்கள் வராதபடிக்கு, கரைப்படுத்துகிற காரியங்கள் வராதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஆண்டவருடைய வசனம் அது விலையேற பெற்றது. ஆண்டவருடைய வசனம் அது எப்படிப்பட்டது? கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஆகவே அந்த வசனம் நம்மை பாதுகாத்து கொள்ளும். அந்த வசனம் நம்முடைய நாவில் இருக்க வேண்டும். 2வதாக பார்க்கும் பொழுது 35ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய நாவுகளை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். போதும். பாருங்க, என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உடைய துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். நம்முடைய நாவுகளை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது வசனம் நம்முடைய நாவில் இருக்க வேண்டும். 2வதாக நாள் முழுவதும் நம்முடைய நாவுகள் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நாவு அவருடைய துதியை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நீதியை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, அப்படி என்றால் என்ன? நாம் தேவனை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது வீணான மற்ற காரியங்கள் நம்முடைய வாய்களிலே வராதபடிக்கு, நாவு கரைப்படுத்தப்படாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம்
66ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். பாருங்க, நம்முடைய நாவு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை கூப்பிட வேண்டும். நம்முடைய நாவுகள், இன்றைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வேற யாரையோ நம்ம கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல, நம்முடைய நாவு ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய நாவினால் அவர் புகழப்பட வேண்டும். ஏனென்றால் எல்லா புகழ்ச்சிக்கும் அவர் உரியவராய் இருக்கிறார். நம்ம அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைச்சிட்டாலே போதும், அவரை நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கலாம்? புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, நீர் எவ்வளவு நன்மையான காரியங்களை எங்களுக்கு செய்திருக்கிறீர், நீர் எவ்வளவா எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர், உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி அவரை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நம் நாவினால் என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்வோம், நம்முடைய உதடுகளை நாம் காத்துக்கொள்வோம். அப்படி நாம் காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அவைகளிலே பிரியமாயிருக்கிறார். ஆகவே நம் நாவுகளை நாம் காத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது காரியத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள். பாருங்க, அப்பொழுது பிழைப்பாய். 2வது நாம் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவருடைய கட்டளைகளையும் அவருடைய போதகத்தையும் எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமா? கண்மணியை போல காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு சில கட்டளைகளை, சில நியமங்களை, சில நியாயங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் காத்து, எதற்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும்? அவைகளின்படி நாம் நடக்க வேண்டும். அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொள்ள வேண்டும். அப்படி நாம் அவருடைய கட்டளைகளை நாம் காத்து கொள்ளும் பொழுது, அவைகளின்படி நாம் செய்ய நாம் பிரயாசப்படும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கடந்த வாரத்திலே இந்த லேவியர் என்னாகமம் புஸ்தகத்தை தியானிக்கும் பொழுது இந்த காரியத்தை நான் சொன்னேன். கட்டளைகளை, ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்கும் பொழுது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி அன்றைக்கு செய்தியிலே அந்த காரியங்கள் வந்தது. என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி பார்ப்போமானால், லேவியராகமம் 26:3-4 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு நான் மழையை பெய்ய பண்ணுவேன். பாருங்க, அவருடைய கட்டளைகளை நாம் கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளை நாம் காத்து கொள்ளும் பொழுது, அவைகளின்படி நாம் நடக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மழை என்று சொல்லும் பொழுது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள், என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு வர வேண்டுமோ, எந்தெந்த விதங்களிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமோ, அந்த விதங்களிலே அவர் ஏற்ற காலத்திலே அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது? அவருடைய கட்டளைகளை நாம் காத்து கொள்ளும் பொழுது, நமக்கு வேண்டிய, நமக்கு எதிர்பார்க்கிற, ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிற சகல ஆசீர்வாதங்களையும் ஏற்ற நேரத்திலே கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருடைய கட்டளைகளை நாம் காத்து நாம் நடக்க பிரயாசப்படுவோம். இன்றைக்கு வேதத்திலே கட்டளைகளை, வேதத்தின் காரியங்களை, அநேக காரியங்களை நாம் கேட்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அனுதினமும் நம்முடைய ஆலயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது. அது போதாமல் இன்னும் ஏராளமான வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவைகளின்படி நாம் நடக்கிறோமா? அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொள்ளுகிறோமா? ஆலயத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை நாம் துதிக்கிறோம், பாடுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம். நம் ஆலயத்தை விட்டு நாம் வெளியே போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய சாட்சிகள் எப்படி இருக்கிறது? அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, இந்த காலை வேளையிலே நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரலையின் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளின்படி நாம் நடக்க வேண்டும். இந்த காரியங்கள் இப்படி இருக்கிறதா,
இந்த வசனம் இப்படி சொல்லுகிறதா? இவைகளின்படி நான் நடப்பேன், இந்த கட்டளைகளை நான் காத்துக்கொள்வேன், இந்த கட்டளைகளின்படி நான் என்னை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி நாம் காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் என்று. இன்னும் சில வசனங்கள் சொல்லுகிறது, யாத்திரையாகவும் புஸ்தகத்திலே, என் கட்டளைகளை செவி கொடுத்து அவைகளின்படி நடக்கும் பொழுது நான் உனக்கு பரிகாரியாக இருப்பேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக பரிகாரிகளை தேடி நாம் செல்லுகிறோம். நம்முடைய பிரச்சனைகளுக்காக, வியாதிகளுக்காக, நம்முடைய நெருக்கமான சூழ்நிலைகளுக்காக, பொருளாதார தேவைகளுக்காக எத்தனையோ பரிகாரிகளை தேடி நாம் செல்லுகிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவருடைய கட்டளைகளை நாம் காத்துக்கொண்டு அவைகளின்படி நாம் செய்வோமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தராய் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான். உங்களுக்கு காணப்படும். கர்த்தருடைய கட்டளைகளை நாம் காத்து கொண்டு அதன்படி நாம் செய்யும் பொழுது தேவ மகிமை நம்மேல் காணப்படும், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். நம்முடைய எல்லாவற்றிலும் கர்த்தருடைய மகிமையை மற்றவர்கள் காணும்படியாக கர்த்தர் மகிமையினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார், நம்முடைய வாழ்க்கையை நிரப்புவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முதலாவது நாம் தியானித்தோம், நம்முடைய உதடுகளை, நம்முடைய நாவுகளை என்ன பண்ணணும், நாவையும் உதடுகையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக அவருடைய கட்டளைகளை, அவருடைய நியாயங்களை நாம் காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவார், பரிகாரியாக கர்த்தர் இருப்பார். தம்முடைய மகிமையை கர்த்தர் நம்மேல் ஊற்றி மகிமையினால் நம்மை கர்த்தர் நிரப்புவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. மூன்றாவது காரியமாக நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாமே சீக்கிரமாக பாவத்திற்குட்படுகிற ஒரு காரியம். நாவு சீக்கிரமாக பாவத்தில் விழுந்துரும். கட்டளைகளின்படி நடக்காமல் நம்ம விழுந்து போகும். அநேக நேரங்களில் கட்டளைகளின்படி நம்ம நடக்க மாட்டோம். இருதயம், வசனம் சொல்லுகிறது, எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஏன் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும்? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம்? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. நம்மிடத்தில் ஒருவர் பேசும் பொழுது அவங்க ரொம்ப நல்லா பேசுகிற மாதிரி தெரியும், ரொம்ப அழகாக பேசுவாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. வெளியில் போய் பார்க்கும் பொழுது, மற்றவர்களிடத்திலே நம்மை பற்றி அவர்களை சொல்லும் பொழுது அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் அந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? திருக்குள்ளதாக இருக்கிறது. கபட்டு வசரிப்பினா, அதுதான் 34ஆம் சங்கீதத்தில் பார்த்தோம். இருதயம் அந்த வாயில் எப்படி வருது? இருதயம் திருக்குள்ளதாக இருக்கிறது, வார்த்தை கபட்டு வசனிப்பாக இருக்கிறது. வார்த்தைகள், இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், சிலருக்கு அப்படி இல்லை. உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும் என்று சொல்லுவாங்க. உள்ளத்திற்குள்ளாக இருக்கிறது எப்படி வந்துடும்? வாய் வழியாக வந்துடும். அவங்க எவ்வளோதான் அடக்கி வச்சாலும் வாய் வழியாக வெளியே வந்துடும். அவங்க உள்ளம் அப்படி திருக்குள்ளதாக கேடுகள் நிறைந்த ஒரு இருதயமாக இருக்கிறது. அந்த இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். காத்து கொள்ளும் பொழுது, இருதயம் கரைப்படாமல் இருக்கும் பொழுது அந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இந்த நமக்கு எல்லாருக்கும் ஒரு உதாரணம், சாலமோன் அரசனுடைய
இருதயம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா 11வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அநேக ஸ்திரீகளை சாலமோன் விவாகம் பண்ணியிருந்தார். அந்த ஸ்திரீகள் சாலமோனுடைய இருதயத்தை என்ன பண்ணிட்டாங்க? வழுவி போக பண்ணிட்டாங்க. அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி அந்த ஸ்திரீகள் அவருடைய இருதயத்தை என்ன செஞ்சிட்டாங்க? மாற்றி போட்டாங்க. சாலமோன் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டினவர். ஆண்டவரிடத்திலே ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சாலமோன், அவருடைய இருதயம் என்ன பண்ணிருச்சு? கர்த்தரை விட்டு வழுவி போயிருச்சு. இன்னைக்கு நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? அப்படியே நம்ம வழுவி போகிறோம், அப்படியே நம்ம மாறி போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட இன்னைக்கு அநேக உபதேசங்கள் மூலமாக இன்றைக்கு வழுவி போகிறவர்கள் ஏராளம் உண்டு. விசுவாச வாழ்க்கையை விட்டு, விசுவாச பயணத்தை விட்டு வழுவி போகிறவர்கள் உண்டு. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்க வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. போதும் பாருங்க, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? தேவ வார்த்தைகளினாலே நாம் இருதயம் நிறைந்திருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் நிறைந்திருக்க வேண்டும். நீ வீட்டில் நடக்கிற போதும், உட்கார்ந்திருக்கிற போதும், படுத்திருக்கிற போதும் இந்த வார்த்தைகளையே நாம் பேசுவோமானால், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்வோமானால், நம்முடைய இருதயத்தில் வேற எந்த காரியத்திற்கும் இடமே இருக்காது. நம்முடைய இருதயம் என்ன செய்யாது? வழுவி போகாது, சோரம் போகாது, இருதயத்தில் அக்கிரம சிந்தை வராது, இருதயத்தில் வேற எந்த காரியமும் இடம்பெறாது. இந்த வார்த்தைகள், கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை விட்டு நீங்கக்கூடாது. அதை தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார். 37ஆம் சங்கீதம் 31ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. பாருங்க, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. இருதயத்தை நாம் காத்துக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வேதம் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். அநேக வசனங்கள் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தைகள், அவருடைய கற்பனைகள், அவைகளெல்லாம் கை கொள்வதற்கேற்ற ஒரு இருதயம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டுமா? உபாகமம் 5:29 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளெல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம். நம்முடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம், அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏனோதானோ வென்று நாம் அதை விட்டு விடுவோமானால் நம்முடைய இருதயத்தை நாம் காத்து கொள்ள முடியாது. அந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளை கை கொள்ள வேண்டும் என்ற அதற்கேற்ற இருதயம் நமக்கு வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். நம்முடைய இருதயம் என்ன பண்ணணும்? உணர்வடையணும். சில நேரங்களில் நாம் தவறு செய்யலாம், சில நேரங்களில் பாவத்திற்கு உட்பட்டுலாம். எல்லாரும் நீதிமான்கள் அல்ல, எல்லாரும் பாவம் செய்கிற மனிதர்கள். ஆனாலும் கூட நாம் பாவத்திலேயே நாம் கிடக்கக்கூடாது. என்ன செய்யணும்? வசனங்களை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நாம் உணர்வடைகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான இருதயம் நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம அந்த இருதயத்தை என்ன செய்ய முடியும்? காத்து கொள்ள முடியும். உணர்வடைகிற இருதயம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். உபாகமம் 4:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கு. என்ன சூழ்நிலை வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிற வேதமாக இருக்கட்டும், நம்முடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்கட்டும்,
அவைகள் என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் நீங்கி போகக்கூடாது. அந்த இருதயம் கர்த்தருடைய வேதத்தினால் நிறைந்திருக்கணும். அப்படி நாம் நிறைந்திருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் பாதுகாக்கப்படும். ஏன் இவைகளெல்லாம் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வோமானால், ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1:14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். நமக்குள்ளாக ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற அந்த நல்ல பொருள், விலையேற பெற்ற ரட்சிப்பு, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற நித்திய ஜீவன், இந்த நல்ல பொருளை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் கேட்ட நம்முடைய உதடுகளை காக்க வேண்டும். நம் கர்த்தருடைய கட்டளைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் காத்துக்கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற, நம்மிடத்திலே கர்த்தர் ஒப்புவித்திருக்கிற அந்த ரட்சிப்பை, அந்த நித்திய ஜீவனை நாம் காத்துக்கொள்ள முடியும். அவைகளை நாம் காத்துக்கொள்ளும் பொழுதுதான் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். பாருங்க, இவைகள் எல்லாம் நாம் ஏன் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு நாள் நாம் கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் காணப்பட வேண்டும். அவருடைய சன்னிதானத்திலே நாம் காணப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த உலகத்திலே நாம் இந்த ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்திலே நாம் ஏதோ விருதாவாக நாம் ஓடவில்லை. ஒரு நாள் அவருடைய சன்னிதானத்திலே நாம் போய் நிற்க வேண்டும். நமக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பந்தய பொருளை நாம் பெற வேண்டும். அவருடைய சன்னிதானத்திலே நாம் போய் நிற்க வேண்டும். எப்படி நிற்க வேண்டும்? கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் சமாதானத்தோடு கூட அவருடைய சன்னிதானத்திலே நாம் நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற அந்த நல்ல பொருளை நாம் காத்து கொள்ளும் பொழுது ஒரு நாள் நாம் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாக அவருடைய சன்னிதானத்திலே நாம் சமாதானத்தோடு கூட நாம் போய் நிற்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான கிருபைகளை தந்தருள்வாராக. கண்களை மூடி செபிப்போம். ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஒருவேளை நம்முடைய நாவு, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாவினால் நாம் பாவம் செய்து கரைப்பட்டவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய இருதயம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறதா? கரைப்பட்ட இருதயமாக இருக்கிறதா? இந்த வேளையிலே நாம் நிதானித்து பார்ப்போம். இந்த உலக வாழ்க்கை இதோடு முடிந்து போகிறதில்லை. அவருடைய சன்னிதானத்திலே நாம் கரையற்றவர்களாக, நாம் பிழை இல்லாதவர்களாக நாம் நிற்க வேண்டும். அதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் நம்முடைய காரியங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நாம் சில காரியங்களை நாம் அடக்கி வைக்க வேண்டும். கர்த்தருடைய பலன் அதற்கு நமக்கு வேண்டும். இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நிறைய நேரங்களில் நான் பதறி பேசிடுறேன்ப்பா, என் உதடுகளுக்கு காவல் வையும் ஆண்டவரே. என் நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து கொள்ள எனக்கு பலன் கொடுங்கப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய கட்டளைகளை, உம்முடைய நியாயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காத்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அடுத்தபடியாக எங்கள் இருதயம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளினாலே, உம்மை துதிக்கிற துதியினாலே, உம்மை புகழ்ந்து பாடுகிற காரியங்களினாலே நிறைந்து இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் இவைகளிலே நாங்கள் குறைவுபட்டிருப்போமானால் இந்த காலை வேளையிலே எங்களை பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. எங்களை மாசற்றவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. எங்களை பிழையில்லாதவர்களாக மாற்றும் ஆண்டவரே. உடைய சன்னிதானத்திலே நாங்கள் சமாதானத்தோடு கூட ஒரு நாளில் வந்து நிற்க வேண்டும் அப்பா. எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. நம்ம எல்லாரும் செபிக்கலாம். நம்முடைய போதகர் வந்து நமக்காக செபிப்பார்கள். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசினார். 3 காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காத்துக்கொள்ள வேண்டும். நாவை காத்துக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய கட்டளைகளையும் கர்த்தர் நமக்கு போதிக்கிற போதகத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம ஆலயத்திற்கு வருகிறோம், போதிக்கப்படுகிற நேரத்தில் அந்த போதனையை கேட்குறதே இல்லை. பல்வேறு காரியங்களுக்கு நம்முடைய சிந்தையை செலுத்தி நம்ம காணப்படுறோம். போதகம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்ற ஒரு பயம் நமக்கு இருக்கணும். அநேக நேரங்களில் பிரசங்கம் பண்ணப்படுகிற நேரங்களில் நம்ம சிறு பிள்ளைகளோடு கூட விளையாடிக்கிட்டு இருக்கிறது, நம்முடைய சிந்தைகளை வேறு காரியங்களுக்கு, மொபைல் ஃபோன் போன்ற காரியங்களுக்கு அல்லது பக்கத்தில் உள்ளவர்களோடு கூட பேசுவது, இதெல்லாம் போதகத்தை தடை செய்கிற காரியங்கள். போதகத்தை காத்து கொள்ளணும். என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி, குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா குறிப்பெடுத்து பழகணும். அந்த குறிப்பு தான் நாங்கள் ஊழியத்தில் இத்தனை வருஷம் நாங்கள் இருக்கிறோம், ஆனாலும் கூட இன்னும் நாங்கள் குறிப்பெடுக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அது நம்மோடு கூட பேசும். நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, பைபிளையே தொடுறதில்ல. போதகம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது, போதகத்தை நான் வெறுத்தேன், உன் சரீரம் உருவழியும் பொழுது ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை கேளாமல் போனேனே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படுற நாட்கள் வரும். ஆகவே இன்னைக்கு பாஸ்டர்மாவை கொண்டு கர்த்தர் பேசினார். முதல் நாவை காத்து கொள்ளணும். ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முந்தி நம்ம பேசுறது சரிதானான்னு யோசித்துட்டு பேசணும். சொல்ல விட்டுட்டேன்னா திரும்ப என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. நாவை காத்து கொள்ளுங்க. 2வது போதகத்தை கேளுங்க. ஆலயத்துக்கு நம்ம எதற்கு வருகிறோம்? கர்த்தர் என்னோடு கூட பேச மாட்டாரா எதிர்பார்ப்போடு வரோம். ஆண்டவர் உங்களுக்குன்னு வார்த்தைகளை தராரு. அதை கேட்டு அதை நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு ஜீவனை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 3வதாக இருதயத்தை காத்துக்கொள். இருதயம் திருக்குள்ளது. இந்த இருதயம் சும்மாவே இருக்காது. மனிதனுடைய சரீரத்தில் முதல் உருவாக்கப்படுறதே இருதயம்தான். அந்த இருதயம் ஆண்டவர் காத்துக்கொள்ளணும்னு சொல்கிறாரு. இந்த காலையில் கர்த்தரிடத்தில் கேளுங்க. எல்லாரும் கேட்போமா, ஆண்டவரே இந்த 3ஐயும் காத்துக்கொள்ள எனக்கு பலன் தாங்க. இந்த 3 ரொம்ப அவசியம். நம்ம பிள்ளைகள் மேலே கவனமாக இருந்து காத்துக்கொள்ள பிரயாசப்படுறோம். நம்ம சொத்தை காத்துக்கொள்ள பிரயாசப்படுறோம். நம்ம வேலையை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி எவ்வளோ நாளும் மேனேஜரை ப்ளீஸ் பண்ணி போகலாம், சூப்பர்வைசரை ப்ளீஸ் பண்ணி போகலாம். வேலையை காத்துக்கணுங்கிறதுக்காக என்னென்னலாம் நம்ம செய்கிறோம். இதெல்லாம் காத்துக்கொள்ள தெரிஞ்சவங்க, இதெல்லாம் இந்த உலகத்துக்குரியவங்க உரியது. ஆனால் நாவை காத்துக்கொண்டால், போதகத்தை காத்துக்கொண்டால், இருதயத்தை காத்துக்கொண்டால், இது 3ம் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நாவால கெட்டவங்க தேவையில்லாமல் பேசி கெட்டவங்க உண்டு. போதகத்தை கேட்காம போய் எத்தனையோ பேர் பாவத்தில் விழுந்து இன்னைக்கு கர்த்தரை விட்டு விலகி ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறாங்க. எத்தனை பேர்
அதே நேரத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், போதகத்தை கேட்டு இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனையோ பேர் சொல்ல முடியும், நான் போதகத்தை கேட்டதுனால தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன். சபையில் எழுந்து சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்லலாம். ஒவ்வொரு போதகத்தையும் நான் கேட்டு 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 இன்றைக்கி நாங்கள் வளர்ந்துருக்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர். ஆனால் போதகத்தை வெறுத்தவங்க இன்றைக்கி எவ்வளவோ உருவழிந்து போகிறத நம்ம பார்க்க முடியுது. கர்த்தர் பேசுகிறார். மூன்றாவது, இருதயத்தை காத்துக்கொள்ளணும். மூன்றையும் நம்மை காத்துக்கொள்வதற்கு நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிறார். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் சபையார் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, அப்பா எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கொஞ்சம் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதெல்லாவற்றுக்கு மேலே கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும். அபிஷேகத்தை நம்ம இழந்துடக்கூடாது. ஃபாதர் ஒரு அருமையான பாட்டு பாடுறாருல, காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா உன் அபிஷேகம் போயிடும். ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா உன் அபிஷேகம் அம்போன்னு போட்டிருக்குது பாடினார். இந்த பாடல் எவ்வளோ உண்மை பாருங்கள். ஆனால் நம்ம காத்துக்கொள்ளணும், அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும். இந்த கடைசி காலத்தில் நீங்கள் உங்கள் பொருளை எவ்வளோ கண்மணி போல் பாதுகாக்கிறீங்களோ அதை விட நாவை காத்துக்கொள்ளுங்க, இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, போதகத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலவெளியிலும் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். தினந்தோறும் இந்த ஆலயத்தில் போதகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறீரப்பா. இந்த போதகத்தை கேட்கிற நாங்கள் ஆண்டவரே, ஏனோ தானோ என்று சொல்லி நாங்கள் வாழாதபடிக்கு, இந்த போதகத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டோம், வசனத்தை கேட்டோம், நாங்கள் ஒப்பு கொடுத்தோம், எங்கள் வாழ்க்கை வளமாக இருக்குதுன்னு சொல்லத்தக்கதாக நாவை காத்துக்கொள்ள, கட்டளைகளை காத்துக்கொள்ள, ஆண்டவரே இருதயத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த மூன்றும் ரொம்ப முக்கியம்ப்பா. இதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளிலே அவர்கள் நிலைத்திருக்க, அதை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாக்க கிருபை செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பல கவலைகளோடு கூட, கண்ணீரோடு கூட, பலவீனத்தோடு கூட, சோர்வோடு கூட இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் நம்முடைய தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை அவர்களுடைய சரீரங்களிலும் அவருடைய உள்ளங்களிலும் அவருடைய இல்லங்களிலும் இறங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத வல்லமை வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நேச பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென்.